போன வாரம் நம்ம பிரசவித்ரி பிரச்சண்டாக்ஞா பிரதிஷ்டா பிரகட்டாகிருதி வரைக்கும் பார்த்தோம். நம்ம பிரகட்டாகிருதினா எல்லாருக்கும் தெளிவுபட விளங்கும் வடிவத்தோடு இருப்பவள் அப்படின்னு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்துமா அவளேதான் இருக்கா இல்லையா, அந்த அம்பாள். அதனால எல்லாருடைய காட்சிக்கும் அவள் எட்டுபவளாக இருக்கா. எல்லாருக்கும் தெளிவுபட விளங்கும் வடிவத்தோடு இருப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பிரகட்டாகிருதி. இப்போ இன்னைக்கு பிராணேஸ்வரியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். பிராணேஸ்வரி, பிராணன் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள்ல எடுத்துக்கலாம். பிராணன்கிறது ஆக்சுவலா இந்திரியங்களுக்கு பெயர் பிராணன் அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த இந்திரியங்களுக்கு எல்லாம் அதிபதியாக இருப்பவள். இந்திரியங்கள்னா என்ன? ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் பிளஸ் மனம். 11 இந்திரியங்கள் இருக்கு. அந்த 11 இந்திரியங்களுக்கும் அதிபதியாக இருப்பவள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு பிராணன் அப்படிங்கிறது பஞ்ச பிராணன்கள் இருக்கு இல்லையா, போன வாரம் நம்ம பார்த்தோம். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன். சோ அந்த பஞ்ச பிராணன்களுக்கு அதிபதியாக இருப்பவள் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். சோ பிராணன்கிறதுக்கு இந்திரியங்கள், இன்னொன்னு பஞ்ச பிராணன்கள். ரெண்டு மீனிங்லையும் எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்குமே அதிபதியாக இருப்பவள் அப்படின்னு சொல்லிதான் சொல்றா. அதுதான் பிராணேஸ்வரி. பிராணதாத்ரி, அந்த பிராணன்களை கொடுப்பவளாகவும் அவளே இருக்கா அப்படிங்கிறா. சோ போன இதுல என்ன சொன்னோம்? பிராணன்களின் அதிபதியாக இருக்கா, அந்த பிராணன்களை கொடுப்பவளாகவும் இருக்கா. சோ இந்த இதுலயும் பிராணதாத்ரிங்கிறத அதே ரெண்டு மீனிங்ல, இந்திரியங்களை கொடுப்பவளாகவும் இருக்கா. அதே மாதிரி இந்த ஜகத்தின் உயிராக, அந்த உயிருடன் இருக்கும்படி, இந்த ஜகத்துல இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் உயிருடன் இருக்கும்படி செய்விப்பவளாகவும் இருக்கா. அது மாதிரி சொல்றா. சோ இந்திரியங்களை கொடுப்பவள், பிராணன்களை, அந்த உயிரை கொடுப்பவளாக இருக்கா அப்படின்னு சொல்ற. அடுத்தது பியூட்டிஃபுல் டேர்ம், பஞ்சாஷத் பீட்ட ரூபிணி. பஞ்ச சத, அதாவது 5, 10 அப்படின்னா 50 பீடங்களின் ரூபிணி. சோ இங்க 50ன்னா நம்மளுக்கு தெரியும் 51 சக்தி பீடங்கள் இருக்கு. அந்த 51ங்கிறத எக்ஸாக்டா அப்படி சொல்லாம பஞ்சாஷத் அப்படின்னாலே அந்த மீனிங்ல தான் வருது. சோ பஞ்சாஷத் பீட ரூபிணிங்கிறது அந்த 51 சக்தி பீடங்களின் ரூபமாக இருப்பவள் அப்படின்னு வருது. சோ இந்த சக்தி பீடங்கள் எப்படி உருவானது அப்படிங்கிற கதை எல்லாருக்குமே தெரியும். அதாவது தக்ஷ பிரஜாபதி இருந்தார். அவருடைய பொண்ணு தாக்ஷாயணி சிவனை திருமணம் செய்து கொண்டாள் இல்லையா. ஒரு வாட்டி அந்த தக்ஷன் ஒரு பெரிய யாகம் பண்றான். அப்போ அது அட்டன் பண்றதுக்கு அழைப்பை விடுக்கல. இருந்தாலும் தன்னுடைய அப்பா அங்க யாகம் செய்யறா, நான் போயே ஆகணும்னு அந்த தாக்ஷாயினி அவ சிவன் கிட்ட கேக்குறார். பரமசிவன் பெர்மிஷன் கொடுக்கல. இருந்தாலும் அதையும் மீறி அவ அங்க போறா. போய் அங்க ஒன்னும் இல்ல, அவமானப்பட்டதுதான் மிச்சம். அங்க போய் அவ அழையாது இருந்தாலேயே அங்க உள்ள போன உடனே ஏளனம் தான் பண்ணினார் அவ அப்பா. சோ அவளுக்கு ரொம்ப அங்க அவமானமா ஆச்சு. அந்த யாகசாலையிலேயே தன் உயிரை துறந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ இது தெரிஞ்சு சிவன் என்ன பண்ணார், அந்த இடத்துக்கு போனார். பயங்கர கோபத்தோட போயிட்டு அந்த தட்சணை எரிச்சிட்டு அந்த தாட்சாயினியுடைய அந்த சடலத்தை எடுத்து தன்னுடைய தலையில் வைத்து கொண்டு நாலா புறமும், அதாவது ஒரு இவா இருப்பாள், சித்த சுவாதீனம் இல்லாதவா எப்படி இருப்பா அந்த மாதிரி அவர் இங்கேயும் அங்கேயும் அந்த சடலத்தோட அலைஞ்சு திரிஞ்சுன்னு இருந்தாராம். அப்போ தேவர்கள்லாம், ஏன்னா அவருடைய தொழில் இந்த ஜகம் இயங்கணும்னா அவாவா மும்மூர்த்திகளும் அவாவா தொழில கரெக்டா பண்ணணும் இல்லையா. சோ இந்த மாதிரி இவர் வெறும் சடலத்தோட அலைஞ்சுன்னு இருக்கார் நாலா பக்கமும், எந்த வித இதுவும் இல்லாம. சோ எல்லாம் தேவர்கள்லாம் பயந்துட்டா, என்னடா பண்றது அப்படின்னு. சரி இதுக்கு வேற வழியே இல்லையேன்னு மகாவிஷ்ணுட்ட போய் கேட்ட உடனே மகாவிஷ்ணு தன்னுடைய சக்ராயுதத்தால என்ன பண்ண, அந்த அம்பாளுடைய அந்த சடலத்தை அந்த சக்ராயுதத்தை ஏவி அது
51 துண்டங்களா பலவித பிரதேசங்கள்ல விழுந்து அந்த 51 தான் 51 சக்தி பீடங்களா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளுக்கு அந்த சக்தி பீடம்ங்கிறது உருவான கதை. அதுக்கப்புறம் தான் அந்த சடலம் இது ஆனப்புறம் தான் இயல்பு நிலைக்கு சிவன் திரும்பினார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒவ்வொன்றும் அந்த சக்தி பீடம். சோ அந்த பஞ்சாசத் பீட ரூபிணி அப்படின்னா அந்த சக்தி பீடங்கள் 51 சக்தி பீடங்களிலும் அவள் வீற்றிருக்கிறாள் அப்படின்னு சொல்றாள். அதே மாதிரி 51 அக்ஷரங்கள் இருக்கு, அந்த அக்ஷரங்களின் வடிவங்களாகவும் இருக்கிறாள் அப்படியும் எடுத்துக்கலாம். சோ பஞ்சாஷத் பீட ரூபிணி ரொம்ப பியூட்டிஃபுல்லான டேர்ம். அடுத்தது விஸ்ருங்கலா. விஸ்ருங்கலா அப்படின்னா அவளுக்கு கர்ம பந்தம் எதுவும் கிடையாது. கர்மாக்கெல்லாம் கட்டுப்பட்டவாங்கிறது நம்ம தான், மனுஷ ரூபங்கள் தான். அம்பாளுக்கு ஸ்ருங்கலை அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கட்டுறோம் இல்லையா, அந்த சங்கிலி, அதாவது விலங்கு, அந்த மாதிரி அந்த கட்ட உபயோகப்படும் அந்த பொருள், அதுதான் ஸ்ருங்கலா அப்படின்னு சொல்றோம். சோ இங்க நம்மளுக்கு விஸ்ருங்கலா அப்படிங்கிறது இந்த கர்மா அந்த மாதிரி பந்தங்களை தான் இங்க ஸ்ருங்கலைன்னு சொல்றாங்க. இவளுக்கு கர்ம பந்தம் ஏதாவது உண்டா? கிடையாது. அதனால அந்த கர்ம பந்தம்ங்கிறது யாருக்கெல்லாம் இருக்கும்? இந்த அவித்யில சுழண்டு கொண்டிருக்கிறவாளுக்கு தான் இந்த சம்சாரன்ற துக்கமும் கர்ம பந்தமும் இருக்கும் இல்லையா? சோ இவ அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவளா இருக்கா. அதான் விஸ்ருங்கலா அப்படிங்கறது சொல்றோம். சோ இந்த பாவம் புண்ணியம் அதனால ஏற்படும் அந்த கர்மா அத எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவளா இருக்கா. அதெல்லாம் எதுவுமே அவளை தாக்காது. பாபம் புண்ணியம்ங்கிறதெல்லாம் தாக்காது. சோ அம்பாளை நம்ம வேண்டின்றோம்னா நம்மளும் இந்த கர்மாலேருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் இதோட தாற்பயம். சோ இவர் கர்மா தீதா, வித்தவுட் எனி கர்மா. தீதா தீதானாலே வித்தவுட்னு அர்த்தம். சோ கர்மா தீதா. சோ கர்மங்கள் அவளை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது அப்படின்னு மீனிங். விஸ்ருங்கலா. விவிக்தஸ்தா. விவிக்தஸ்தானா ஜனங்களே இல்லாத இடங்களில் இருப்பவள். இதுக்கு ஒரு ரொம்ப அழகான அர்த்தம் இருக்கு. அதாவது யூஸ்வலா நம்மள மாதிரி மனுஷாலாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஊர் திருவிழா, தேர் திருவிழா, அந்த கூட்டம், அததான் நம்ம யூஸ்வலா ரசிப்போம் இல்லையா? சோ ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னா அந்த கூட்டம் இருக்கிற இடம், அந்த மக்கள் கூட்டத்தோட சேர்ந்து நம்ம அதை வேண்டிண்டா அதுதான் ரொம்ப உன்னத தெய்வ வழிபாடுன்னு நம்மளுக்கு ஒரு பிலீஃப், நம்மளட்டம் இருக்கிற சாமானிய மக்களுக்கு. ஆனா ஒரு ஞானிகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த கூட்டம் எல்லாம் இல்லாம ஒரு சைலண்ட், யாரும் இல்லாத ஒரு இடத்துல, இப்ப ரமண மகரிஷி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த குகைக்குள்ள சொல்லுவா, திருவண்ணாமலையில யாருமே இல்லாத ஒரு இடம், அந்த குகைக்குள்ள டீப் இன்சைட்ல அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து ஆனந்தமா தியானம் பண்ணி அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து அவர் பண்ணினார். யாருமே அவர் அப்ரோச் பண்ண முடியாது. அந்த இருட்டு இடத்துல ஒரு சத்தமும் இல்லாம. அதுக்கப்புறம் பசங்கள்லாம் அதை கண்டுபிடிச்சு அவர் மேல கல்லு அதெல்லாம் இது. பட் ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல யார் அந்த மாதிரி தன்னந்தனியா இருக்கும் பொழுது அந்த அம்பாளுடைய சாநித்தியத்தை உள்ளே அவனுடைய ஆத்மாவினுள் அவன் பரிபூர்ணமாக உணர்கிறான். சோ அதனாலதான் சொல்றா, இங்க ஜனங்கள் இல்லாத இடத்தில் இவள் இருக்கிறாள் அப்படின்ற. சோ ஜனங்களே இல்லாத இடத்துல இருக்கும் அந்த ஞானிகளுடைய மனதில் அவள் வீற்றிருக்கிறாள் அப்படிங்கிறதுதான் இதோட அர்த்தம். விவிக்தஸ்தா. வீர மாதா, வீரர்களின் அன்னை. மாதானா அன்னை, வீரர்களின் அன்னை. வீரம், வீரர்கள்னா இங்க யாரு? பலசாலிகள்ங்கிறத சொல்லல. இங்க தர்மத்தை காப்பவர்களே வீரர்கள் என்று கூறப்படுகின்றனர். ஓகேவா? சோ ஓகே. சோ இதுக்கு எப்படி சொல்ற அப்படின்னா, அம்பாள் எல்லாருக்குமே மனுஷியா ஒரு இது இருக்கா. நம்ம இந்த பக்தியில ஈடுபட்டு
அவளை அடைய முயற்சி பண்ணும் பொழுது நம்ம நார்மலா இருந்தோம்னா யாரும் கண்டுக்கவே போறது இல்ல. அம்பாள் பாட்டுக்கு சரி இவடா வரபடி வரட்டோன்னு. பட் நம்ம அந்த ஞானம், அந்த பரஞானம் அடையறதுக்கான ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்ல எடுத்து வைக்கும் பொழுது நம்ம பார்த்தோம்னா நிறைய நம்மளுக்கு விக்னங்கள், தடங்கல்கள் நம்மளுக்கு நிறைய வரும். அதெல்லாம் அம்பாளே தான் ஏற்படுத்துறா. எதுன்னா நம்மளுக்கு அது ஒரு டெஸ்ட் மாதிரி, நம்மள அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போற மாதிரி. சோ நிறைய விக்னங்களையும் தடைகளையும் அவளே அமைக்கின்றாள். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டியும் ஒருத்தர் தர்மத்தை காத்து அந்த பரஞானத்தை நோக்கி தவம் இருந்து தியானித்து போறவாதான் வீரர்கள் அப்படின்னு சொல்றார். சோ அந்த வீரர்களுக்கு மோட்சத்தை கொடுப்பவள், தாயாக இருப்பவள். சோ வீரம்ங்கிறத நம்ம வெறும் பலசாலி பலவான்னு அர்த்தம் இல்ல, இந்த மாதிரி அர்த்தம். வீரர்கள்னா தர்மத்தை காத்து மனசுல அந்த ஒரு வைராகியத்தோட அவளை நோக்கி செல்பவர்களுக்கு எவ்வித தடங்களுக்கும் அவ இது பண்ணாம உறுதியா இருந்து அவ அடுத்த ஸ்டெப்புக்கு போறவாளுக்கு தாயாய் இருப்பவள். அதுதான் வீரமாதா. வியத்பிரசூஹு அப்படின்னா ஆகாசத்தை உண்டு பண்ணுபவள் அப்படின்னு அர்த்தம். ஆகாசம் பஞ்சபூதங்கள்ல முதல்ல இருக்கிறது ஆகாசம் அப்படின்னு சொல்ற. சோ அந்த ஆகாசத்துல இருந்துதான் மத்த 4 பூதங்களும் வந்தது. நிலம், நீர், வாயு, அக்னி 4மே ஆகாசத்திலிருந்துதான் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆகாசத்துக்கு எங்கேந்து வந்தது அப்படின்னா ஆத்மாவிலிருந்து உண்டானதாக சொல்லப்பட்டது. அந்த ஆத்மஸ்வரூபமா இருக்கிறது யாரு? அம்பாள். அதுதான் அம்பாள் தான் சிதாகாசமாக இருக்கா. அந்த ஆத்மஸ்வரூபினியா அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்றா. அதான் வியத் பிரசூஹு, ஆகாசத்தை உண்டு பண்ணினவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது முகுந்தா. முக்குஹு அப்படின்னா மோக்ஷம், மோக்ஷம் அப்படின்னு அர்த்தம். தாங்கிறது எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் தரக்கூடியவள். சோ நீங்களே மீனிங் எடுத்துக்கோங்க. முகுந்தா அப்படின்னா மோட்சத்தை தரக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு மீனிங் முகுந்தன்கிறது யாரு? பகவான் விஷ்ணுவ சொல்றது. சோ அந்த விஷ்ணு ரூபமாய் இருப்பவள் அப்படின்னும் எடுத்துக்கலாம். சோ இந்த மோட்சத்தை கொடுப்பவள். இப்போ ஒரு பெரிய விருட்சம் இருக்கு, ஒரு மாமரமே எடுத்துக்கோங்க. அதுல முதல்ல ஒரு அந்த மாம்பிஞ்சு வடுவா இருக்கும் பொழுது என்ன இருக்கும்? அந்த காம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த காய் நம்மளுக்கு பெருசா போகி அது காய் முதிர்ந்து போகும்போது என்ன ஆகும்? அந்த காம்புகள் தளர்வுறுகின்றன. அப்போ அது டங்குன்னு கீழே விழுந்துடுறது இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம இந்த ஜீவாத்மா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பரிபாகம் அடையும் வரை அந்த பராசக்தி அந்த ஜீவாத்மாக்களை ரட்சிக்கிறாள், பாத்துக்கிறாவோ. ஆனா அவளுக்கு இந்த சம்சாரம் இதெல்லாம் வெறும் ஒரு மாயை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரஞானம் வருது பாருங்கோ. அப்படி வரும் பொழுது அவ இந்த பாசக்கயிறால கட்டியிருக்கா இல்லையா, அந்த கட்டு தளர்வுறுகிறது. சோ ஆட்டோமேட்டிக்கா அவ மோட்சத்துக்கு போறா. இந்த சம்சாரத்தை கட்டுலேந்து விடுபட்டு மோட்சத்துக்கு போறா. சோ நீங்க அந்த மாமரத்துல இருக்கிற பிஞ்சு அந்த இது காயா, அந்த பெரிய காயா ஆகின உடனே அந்த காம்பு வீக்கா இருதுன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளுக்கு பரஞானம் பெருக பெருக நம்மளுடைய அந்த கட்டு, இந்த சம்சாரம்ங்கிற அந்த கட்டு வீக்கா இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா நம்ம மோட்சத்துக்கு போறோம் அப்படிங்கிற அந்த பியூட்டிஃபுல் மீனிங் தான் இங்கே சொல்றாங்க. முக்தி நிலையா, முக்திக்கு இருப்பிடமாய் இருப்பவள் அப்படின்னு சொல்றான். முக்தி, முக்திங்கிறது முக்திக்கு 5 விதமான 5 ஸ்டெப்ஸ் இருக்கு முக்திக்கு. அது சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம், கடைசியா கைவல்யம்.
சோ சாயுஜ்ய பதவி அடைந்தார், கைவல்ய பதவி அடைந்தார் நம்ம படிச்சிருப்போம். சோ மோக்ஷம் அப்படிங்கிறது இந்த கடைசி ஸ்டேஜ் கைவல்யம் அப்படிங்கிறது. சோ இத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு இது ஒரு வேற ஒரு நாட்டுல இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட நம்ம பாக்குறோம்னு நினைச்சுக்கோங்க. சோ அந்த நாட்டுல போய் முதல்ல நம்ம லேண்ட் ஆறோம் இல்லையா? அதுதான் முதல் ஸ்டேஜ் சாலோக்கியம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த நாட்டுல போன உடனே அவனுடைய அட்ரஸ் நம்ம தேடி கண்டுபிடிச்சு அங்க போறோம் இல்லையா? அந்த இடத்தை அணுகுவது, அதுதான் செகண்ட் ஸ்டேஜ் சாமீபியம் அப்படின்னு. சோ அந்த ஜீவாத்மா இது நம்ம ஒரு வேற இடத்துல இருக்கிற தேசத்துல இருக்கிற பர்சன் எடுக்காம இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கி போறது அப்படியே எடுத்துக்கோங்க. அந்த பரமாத்மா இருக்கிற இடத்துக்கு போறது முதல் இது. அந்த இடம் அது முதல் ஸ்டேஜ் சாலோக்கியம். அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ கண்டுபிடிச்சு போறதுங்கிறது ரெண்டாவது சாமீபியம். அதுக்கப்புறம் அந்த ஜீவாத்மா பரமாத்மாவாகவே மாறி அதை யோசிக்கிறது, அந்த அந்த இடத்துக்கு போய் சேர்றது அப்படிங்கிறது மூணாவது சாரூபிய பதவி அப்படின்னு சொல்லுவா. நாலாவது சாயுஜ்ய பதவி, அதாவது பரமாத்மா மயமாகவே மாறுவதுங்கிறது சாயுஜ்ய பதவி. லாஸ்டா இருக்கிறது அந்த பெரிய நிலை, அதுதான் கைவல்யம் முக்தி அப்படிங்கிறது. சோ அந்த இடத்துல ஜீவாத்மா பரமாத்மாங்கிற அந்த பாகுபாடே இல்லை, எல்லாம் ஒண்ணு பரபிரம்மம் அப்படிங்கிறது, அது கைவல்ய முக்தி. சோ இந்த முக்திங்கிறதுலயே 5 விதமான ஸ்டேஜ் இருக்கு. சோ இந்த எல்லா நிலைகள்லயும் அந்த ஆதி பராசக்தி ஆதாரமாக இருக்கா. அதனாலதான் அவளுக்கு முக்தி நிலையா, முக்திக்கு இருப்பிடமாய் இருக்கா அப்படின்னு மீனிங். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது, இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கு. நம்ம என்னமோ முக்தி அப்படின்னு நினைச்சது இல்லை. அதுலயே எவ்வளோ ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க. அந்த முக்திக்கே இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு. மூல விக்கிரக ரூபிணி அப்படின்னா ஆதி மூலமாக இருப்பவள், அதாவது எல்லா சக்திகளுக்கும் ஒரு ஆதி மூலம் லலிதாம்பிகையாக இருப்பவள் அந்த ஆதி பராசக்தி அப்படின்னு. அதாவது அவ பல பல வடிவங்கள்ல இருக்கா. நம்மளுக்கு அந்த அன்னை பராசக்தி பார்த்தேன்னா பாலா ரூபம், பகலா ரூபம், ஷியாமா ரூபம், அவளுடைய ரூபங்கள் ஒன்னா ரெண்டா சொல்லினே போலாம். சதாட்சி, சாம்பவி, துர்கை, ராஜராஜேஸ்வரி, என்ன எல்லாம் இருக்கோ, எவ்வளோ பெயர்களால அவ அழைக்கப்படுற அந்த பராசக்தி, இத்தனை விதமான வடிவங்களையும் அவ ஒரு விளையாட்டா எடுத்துக்கொள்வதால் அவள் லலிதாம்பிகை என்று கூறப்படுகிறாள் அப்படின்னு. சோ அந்த மூல விக்கிரக ரூபிணி, அந்த ஒரே மூர்த்தியுடைய பல பல ஸ்வரூபங்கள் அப்படிங்கிற மீனிங்ல வருது இது. சோ மூல விக்கிரக ரூபிணி. அடுத்தது பாவஜ்ஞா, அதாவது பாவங்களை அறிகிறவள் அப்படின்ற மீனிங்ல வருது. என்ன அப்படின்னா, அதாவது தோன்றிய அத்தனை உயிர் வகைகள் ஜீவராசிகளுடைய எல்லா விதமான பாவனைகளையும் அந்த பராசக்தி அறிந்து கொண்டிருப்பதால் அவளுக்கு பாவஜ்ஞா அப்படின்ற பேர் வந்தது அப்படின்னு சொல்றார். அதான் பாவங்களை அறிகிறவள் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். பவரோகக்னி, பவரோகக்னி சம்சாரம் அப்படிங்கிற அந்த ரோகம், அததான் சம்சாரத்தை தான் இங்க ரோகம் அப்படிங்கிறா. சோ அந்த சம்சாரம்ங்கிற அந்த ரோகத்தை போக்கடிப்பவள், அதாவது பிறவி பிணியை அகற்றுபவள் அப்படின்னு மீனிங். அதான் பவரோகக்னி. சோ நம்மள இதேதான், நான் திருப்பியும் அதேதான் சொல்லுவேன். நம்ம மனுஷா அந்த டுவர்ட்ஸ் பரஜானம் நம்ம அந்த ஒர்க்கா பண்ணும் பொழுது நம்மளுக்கு படிப்படியா இப்ப நம்மளுடைய இந்த
வாழ்க்கை சுழற்சி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு விதமா நம்ம ஒவ்வொரு பிறப்பு எடுத்து இறக்கும் பொழுதும் நம்ம வந்து ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் போயின்னு இருக்கோம். அந்த கர்மா அதனுடைய எஃபெக்ட் அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமே தவிர எவ்ரி சைக்கிள் நம்ம லைஃப் சைக்கிள் முடிஞ்சு அடுத்த ஜனனம் மரணம் முடிஞ்சு திருப்பியும் ஜனிக்கும் பொழுது ஒரு ஸ்டெப் நம்ம டுவர்ட்ஸ் ஹர் நம்ம போறதா அர்த்தம். சோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இது பண்ணும்போது இந்த வாழ்க்கையில இன்பத்தோட துன்பம் தான் நிறைந்திருக்குங்கிற அந்த பரஞானத்தில் ஒரு துளி நம்மளுக்கு இன்னும் ஆட் ஆகுது. ஒவ்வொரு பிறவியிலையும் நம்ம அந்த பரஞானம் நம்மளுக்கு பெருகிண்டு போறது. சோ அப்படி பண்ணும் பொழுது இந்த உலகப்பற்று நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு அகல்றது. சோ அந்த பற்று முற்றிலும் அகந்து போற அந்த பரிபாகம் நம்மளுக்கு வந்து அமைகின்ற பொழுது நம்ம என்ன பண்றோம், இனி ஒரு பிறவியே வேண்டாமா அப்படின்னு நம்ம அப்போ போய் பகவான்கிட்ட முதல்ல எல்லாம் நம்ம ஒவ்வொரு பிறவியிலையும் எனக்கு இதை கொடு அதை கொடு, என் குழந்தைகள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அந்த மாதிரி பிரேயர்ஸ் எல்லாம் நம்ம வைப்போம். நம்மளுக்கு இன்னும் இந்த லைஃப் சைக்கிள் ஒவ்வொரு சுழற்சியிலையும் நம்ம இன்னும் மேலோங்கி போகி அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம என்ன சொல்லுவோம்னா அடுத்த பிறவியே வேணாங்கிற ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். இந்த ஜென்மாலியா எத்தனை பேர் அந்த மாதிரி மனசார நம்ம எல்லாருமே சொல்றதுதான் சும்மா அப்படி வார்த்தையா நம்மளுக்கு இருக்கிற பிரார்த்தனைகள் நம்மளுடைய இந்த அஜ்ஞானத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு பலவிதமான பிரார்த்தனைகள் இருக்கும். நோய் நொடி இல்லாம இருக்கணும், அது மாதிரி இந்த குழந்தைகள் நன்னா இருக்கணும், கல்யாணம் ஆகணும், புத்திர பாக்கியம் கிடைக்கணும், வேலைக்கு போகணும், இதெல்லாம் நம்ம வேண்டிக்கிறோம். பட் இனி ஒரு பிறவியே வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஞானம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அம்பாள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்மள மோட்சத்துக்கு அழைச்சுண்டு போறா அப்படிங்கிறா. பவரோகக்னி பவச்சக்கர பிரவர்த்தினி, இந்த பிறவி சக்கரத்தை சுழற்றுபவளே அவள்தான். அதாவது இந்த சம்சார இந்த சுழற்சி இருக்கு இல்லையா, ஜனனம் மரணம். சோ அதுல நம்ம திருப்பி திருப்பி சுழண்டு இருக்கும் பொழுது அம்பாள் நம்மளை பேணி காக்குறார். சோ இந்த நம்மளுக்கு அந்த ஃபைனல் ஸ்டேஜ் போறதுக்கு முன்னாடி இது நம்ம எத்தனை சைக்கிள் நம்ம இந்த மாதிரி போவோம் நம்மளுக்கே தெரியாது இல்லையா. ஆனா இந்த ஒவ்வொரு சைக்கிள்லயும் நம்மளை ரட்சித்து காத்து அடுத்த ஸ்டேஜுக்கு அழிச்சுன்னு போறவோம். சோ இந்த சைக்கிள்ல நீ கஷ்டப்படுறேங்கிறது கிடையாது, இதுலயும் நம்மளுக்கு எவ்வளவோ ஹாப்பினஸ் இதெல்லாம் கிடைக்கிறது இல்லையா. அது எல்லாமே அவளுடைய மகிமை தான். எப்பேற்பட்ட ஒரு பவர் பாருங்க, சுப்ரீம் பவர்னு நம்ம சொல்றோம். நம்மளை எப்படி பக்குவப்படுத்தி எத்தனை ஜென்மங்களையும் எவ்வளோ ஜென்மங்களோ எடுக்கிறோம், ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நம்மளுக்கு நம்மளை ரட்சிக்கிற அந்த லோக ரட்சகியான காமாட்சி அம்பாள். அடுத்தது பவச்சக்கர பிரவர்த்தினி சந்தசாரா, சாஸ்திரசாரா, மந்திரசாரா, 3 டேர்ம்ஸ் வருது பின்னாடியே. சோ இங்க சந்தசாராங்கிறது வந்து வேதத்துடைய சாரமான உபனிஷத் இருக்கு இல்லையா, அந்த உபனிஷத்களின் ரூபமாக இருப்பவள் அப்படின்னு சொல்றார். சோ அந்த சந்தசாராங்கும் போது அந்த உபனிஷத்துன்னு எடுத்துக்கலாம், காயத்ரி மந்திரம் இருக்கு இல்லையா, சோ காயத்ரி மந்திர ரூபமா இருப்பவள் அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். சோ இப்ப வேதம்ங்கிறது வந்து ஒரு பெரிய விருட்சம், அதுல பழுக்கக்கூடிய அந்த கனிகள் இருக்கு இல்லையா, அதுதான் உபனிஷத் அப்படின்னு சொல்றார். சோ அந்த உபனிஷத் வழியா நம்மளுக்கு இந்த பஞ்ச இந்திரியங்களுக்கு எட்டாத அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் நம்மளுக்கு விளங்குகிறது. உபனிஷத்துடைய சாராம்சமே என்ன, அந்த பரபிரம்மம் பத்தி தான். ரொம்ப அழகா இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அதாவது அந்த ஹூ am I அப்படின்னு நம்ம இது பண்றோம். அந்த பரபிரம்மத்தை அறிவதற்கு இது இல்ல இது இல்ல பரபிரம்மம், இது இல்ல இது இல்ல, நேத்தி ந இத்தி ந இத்தின்னு பிரிச்சுட்டே வருவா. கடைசியில எஞ்சி ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதான் பரபிரம்மம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு. அது வந்து ஒரு விதமான அப்ரோச். இதுதான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறது ஒண்ணு, இது இல்ல இது இல்லைன்னு எல்லாத்தையும் விலக்கிட்டு எஞ்சி இருக்கிறது என்ன அதுன்னு புரிஞ்சுக்கிறது ஒரு விதமான இது. சோ உபனிஷத்துல அந்த மாதிரிதான் வரும்.
சோ அந்த உபனிஷத்களின் சாரமாக இருப்பவள். அடுத்தது சாஸ்திர சாரா. சாஸ்திரம்ங்கிறது வேதத்தை இங்க குறிக்கிறது. சாஸ்திரம்னா என்ன? இத செய்யணும், இத செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் சாஸ்திரம். எதெல்லாம் மனுஷா கண்டிப்பா வாழ்க்கையில செய்யணும், நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படிங்கிற கோட்பாடெல்லாம் இருக்கு. அது மாதிரி சில இது செய்யக்கூடாது அப்படிங்கறதெல்லாமும் இருக்கு. அதாவது இதுல சொல்வா, வாசப்படியில உட்காரக்கூடாது, தலைவிரி கோலமா இருக்கக்கூடாது, அது மாதிரி வாசல்ல வந்து தலைக்கு எண்ணெய வச்சுட்டு நிக்க கூடாது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்மளுக்கு அந்த சாஸ்திரங்கள்ல சொல்றா இல்லையா, இது செய்யணும், இது செய்யக்கூடாது. சோ அந்த சாஸ்திரங்களின் ரூபமாக இருப்பவள். ஓகேவா? சந்தசாராங்கிறது உபனிஷத்து, சாஸ்திர சாராங்கிறது சாஸ்திரத்தின் இது. அடுத்தது மந்திரசாரா, மந்திரங்களின் ரூபமாக இருப்பவள். அது அடுத்தது. அதாவது மந்திரம்ங்கிறது வந்து நம்ம மனசுல அந்த உறுதியையும் தெளிவையும் ஏற்படுத்துகிறது. சோ இப்ப ராமநாமமே எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த ராம மந்திரத்தை முறையாக கையாண்டு ஒரு சாதாரண மனுஷனா இருந்த வால்மீகி மகரிஷியா ஆனார். சோ அந்த மந்திரம்ங்கிறதுக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்கு. அந்த மந்திர ரூபமாக இருப்பவள் அதான் மந்திரசாரா. அடுத்தது தலோதரி அப்படின்னா மெல்லிய இடையை உடையவள் அப்படின்னு அர்த்தம். சோ தலம் அப்படிங்கிறது என்னன்னா, கரதலம்னா அந்த கை, உள்ளங்கை அப்படின்னு அர்த்தம். சோ அந்த உள்ளங்கை அளவு அவ்வளவு சின்ன இடுப்பு அம்பாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அவ்வளவு மெல்லிய இடையோடு இருப்பவள், அதுதான் தலோதரி அப்படிங்கிறார். சோ அந்த அம்பாளுடைய இடைய பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஸ்டார்டிங்ல அவளோட கேசாதிபாத வர்ணனையும் போதே நம்ம பார்த்திருக்கோம். லக்ஷ்யரோம் லதாதாரதா சமுன்னேய மத்தியமா பார்த்திருக்கோம். சோ அப்போ அத சொல்லுவா, கொடி இடை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வரும். சோ அவளுடைய அந்த மெல்லிய இடையை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு நாமால பார்த்தோம். இன்னொன்னு தலோதரிங்கிறதுக்கு, தலம்ன்ற சொல்லு வந்து இந்த பிரபஞ்சத்தையே குறிக்கிறது. அப்படின்னா அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, பலவிதமான லேயர்ஸ், தலங்கள், அதலம், இதலம், சுதலம், ரசாதலம், அந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கு இல்லையா. சோ அந்த படித்தரங்கள் இருக்கின்ற உலகு அனைத்தையும் அம்பாள் தாங்கிக் கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறோம். அதனால தலோதரின்னு அப்படி ஒரு மீனிங்கும் எடுத்துக்கலாம். மெல்லிய இடைங்கிறதையும் எடுத்துக்கலாம், இந்த தலங்கள் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தை தாங்குபவள் அப்படிங்கறதும் எடுத்துக்கலாம் மீனிங். உதார கீர்த்திகி அப்படின்னா பெரும் புகழுக்கு இருப்பிடமாக இருப்பவள் அப்படின்னு சொல்றா. சோ புகழுக்கு இருப்பிடம் அப்படின்னா என்ன சொல்றா அப்படின்னா, தன்னை உபாசனை பண்றா இல்லையா, அவளுக்கு புகழை சீக்கிரம் கொடுக்கக்கூடியவளா இருக்கா. சோ புகழுக்கு இருப்பிடம். அம்பாளை நம்ம உபாசனை பண்ணோம்னா நம்மளுக்கு புகழ் வெகு சீக்கிரம் வந்து சேரும் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. உதார கீர்த்திகி. சோ இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனையுமாவே அந்த அம்பிகை தான் இருக்கா. இந்த பிரபஞ்சத்துல இருக்கும் ஒவ்வொரு பகுதியும் போற்றுதற்குரிய பகுதியாகவே இருக்கு அப்படின்னு சொல்ற. உத்தாம வைபவா அப்படிங்கிறா. அதாவது அம்பாளுக்கிட்ட, அதாவது கட்டில் அடங்காத செல்வத்தையும் வல்லமையையும் உடையவள், அப்பேற்பட்ட வைபவத்தோடு கூடியவள் அப்படின்னு சொல்ற. சோ தாமம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கயறு அப்படின்னு அர்த்தம். சோ எதெல்லாம் வந்து கயத்தால கட்ட முடியறதோ அதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சோ இப்ப ஒரு பொருள் இருக்கு, அதை கட்டுறோம்னா அதுக்கு வந்து ஒரு பவுண்டரி இருக்கு, அதனாலதான் நம்ம அதை சுத்தி நம்மளால கட்ட முடியாது இல்லையா. உத்தாமம் அப்படிங்கிறதுனா எந்தவித கட்டிலும் அடங்காதது அப்படின்னு அர்த்தம். சோ உத்தாம வைபவா, வைபவம்ங்கிறது வல்லமை அப்படின்னு அர்த்தம். சோ கட்டில் அடங்காத செல்வத்தையும் வல்லமையையும் அந்த அன்னை பராசக்தி
படைத்திருக்கிறாள். அதான் உத்தாம வைபவா. வர்ண ரூபிணி, வர்ணங்களின் ரூபமாக இருப்பவள். சோ வர்ணம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது நிறம் ஒண்ணு. சோ இப்போ சூரிய கிரணம் இருக்கு, அதுல 7 நிறங்கள் நம்ம விப்கியார் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதுல எத்தனையோ விதமான வண்ணங்கள் அதுல இருந்து வருது. சோ அந்த எல்லாமே அந்த அம்பாளுடைய மகிமைதான். அதுலதான் இந்த அத்தனை நிறங்களும் விளிர்ந்து கொண்டிருக்கின்றன. சோ வர்ணங்களின் ரூபம்ங்கிறது டிப்பிக்கல் நிறத்தின் ரூபம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு வர்ணம் அப்படிங்கிறதுக்கு அக்ஷரம் அப்படிங்கிற மீனிங் ஒண்ணு உண்டு. சோ 64 அக்ஷரங்களின் வடிவமாக இருப்பவள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொன்னு வர்ணம் அப்படிங்கறது நம்ம தெரியும், பிராமண சத்திரிய வைசிய சூத்ர, இது 4ம் வர்ணம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. சோ அந்த ஒவ்வொரு வர்ணத்திலையும் நம்மளுக்கு சொல்லுவா, முதல்ல சூத்ரால பிறப்பா, அப்புறம் பக்குவம் அடைஞ்சு அடுத்தது வைசியா, அப்புறமா சத்திரியா, அப்புறம் பிராமணால கடைசியில அதுக்கப்புறம் முக்தி அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த 4 வர்ணங்களும் அவள் படைத்ததே. சோ ஒவ்வொரு இதுலயும் அவ முன்னேற்றம் அடையறதுக்கு அந்த இது எல்லாமே, இத்தனை வர்ணங்களுமே அந்த அம்பாளின் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றா. சோ வர்ணங்கள்னா நிறங்கள்னும் எடுத்துக்கலாம், அக்ஷரங்கள்னும் எடுத்துக்கலாம், இந்த 4 சத்திரிய பிராமண வைசிய சூத்திர வர்ணங்கள் அதுவும் எடுத்துக்கலாம். அந்த ரூபமாக இருப்பவள் வர்ண ரூபிணி. ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்தி தாயினி. இது ஃபுல்லா ஒரே நாமா, இந்த ஃபுல் லைனும் ஒரே நாமா. அதாவது இந்த பிறப்பு, இறப்பு, மூப்பு. ஜன்ம அப்படின்னா பிறப்பு, மிருத்யு அப்படின்னா இறப்பு, ஜரா அப்படின்னா மூப்பு, அதாவது வயசானது. இதனால தாக்கப்பட்ட ஜனங்களுக்கு அமைதியை தருபவள், ஆத்ம சுகத்தை தருபவள் அப்படின்னு மீனிங். சோ இந்த ஜனன மரண சுழற்சியிலிருந்து நம்மளை அட் ஒன் ஸ்டேஜ் அதுல இருந்து விடுபட்டு நம்மளை மோட்சத்துக்கு அழைத்து செல்பவள் இல்லையா. அண்ட் இந்த சம்சார இந்த இதுல சக்கரத்துல சுழண்டுன்னு இருக்கும் பொழுதும் நம்ம துக்கத்தை போக்குவதன் மூலம் ஆத்ம சுகத்தை தருபவள் அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்தி தாயினி, மனசுக்கு அமைதியை கொடுப்பவள் அப்படின்னு. சர்வோபனிஷத் உத்குஷ்டா, சர்வ உபனிஷத் உத்குஷ்டா, சகல உபனிஷத்களாலும் போற்றப்படுபவள். ஏற்கனவே பார்த்தோம் சந்தசாரா அப்படின்னு, அதாவது உபனிஷத்களின் சாரமாக இருப்பவள்னு நம்ம பார்த்தோம். இங்க உபனிஷத்களால் போற்றப்படுபவள் அப்படின்னு. சோ உபனிஷத் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ரகசியமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்த்து அந்த அவித்யை அதுல இருந்து நம்மளை முன்னேற்றி அந்த பரவித்யா இதை நம்மளுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது, அது பேர் தான் உபனிஷத் அப்படின்னு சொல்லுவார். சோ அந்த உபனிஷத்களால் போற்றப்படுபவள் அப்படின்னு மீனிங். சர்வோபனிஷத் உத்குஷ்டா. சாந்திய தீத கலாத்மிகா, சாந்திய தீத்தம் அப்படின்ற கலைஸ்வரூபமாக இருப்பவள். ஆகாசத்துல இருக்கிற அந்த கலைக்கு சாந்திய தீத்த கலா அப்படின்னு அர்த்தம். பிரணவஸ்வரூபம்னு சொல்றோம் இல்லையா. சோ அந்த பிரணவஸ்வரூபமாக அம்பாள் இருக்கா அப்படின்னு அர்த்தம். அதாவது அத்வைத்த நிலையில் பரபிரம்மஸ்வரூபமாகவும் பிரணவஸ்வரூபமாகவும் அம்பாள் இருக்கா. அத சாந்திய தீத்தம்ங்கிறது அந்த ஆகாசத்துல அந்த பிரணவஸ்வரூபமா இருக்கிறது தான் சொல்றார். கம்பீரா, கம்பீரம் அப்படின்னா நம்ம அந்த தமிழ்ல சொல்ற கம்பீரம் இல்ல, கம்பீரம்ங்கிறது அவ்வளோ ஆழமா இருக்கிறது.
இப்போ ஆதியும் அந்தமும்னு சொல்றா இல்லையா? அந்தம்னா என்ன? முடிவு. அந்த ஆழத்துல டீப் ஒரு முடிவு இருக்குல்ல, முடிவே இல்லாத, அளவிட முடியாத ஆழமா இருக்கிறது பேருதான் கம்பீரம். அதாவது அந்தம்னு இல்லாம அனந்தம்னு இருக்கு இல்லையா? அந்தமே இல்லாதது அனந்தம், அதுதான் கம்பீரம் அப்படின்னு சொல்லுவா. அவளை அளக்கிறதுங்கிறது இல்ல, அதாவது முடிவே இல்லாதவள் அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வெளியில பாக்குறோம் இந்த ஆகாசம்ன்றோம் இல்லையா? அகண்டாகாரம், அதாவது வெளியில இருக்க அந்த ஸ்பேஸ், அதுக்கும் ஒரு எல்லையே இல்ல, இதுவே இல்ல. எவ்வளோ தூரம் வேணாலும் அது போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த ஆகாசம் இருக்கு இல்லையா? அதுவும் அந்த வெட்டவெளியும் வந்து எவ்வளோ ஆழ்ந்து மூழ்கினாலும் அது ஆழத்துக்கு ஒரு முடிவே இல்லாம உள்ள போகும் நம்மளுக்கு. சோ நம்ம அதான் தியானம் பண்ணும் பொழுது ஆழ்ந்து தியானம் சொல்றா பாருங்க, அந்த முடிவே இல்லாத அந்த அனந்தம், அந்த அளவுக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ ஆழமா நம்ம மனச உள்ள அந்த ஆத்மாவை தேடி போறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ அது நம்மளுக்கு அந்த அம்பாளை நெருங்க செய்யும் அப்படிங்கிற. சோ அவ அவ்வளோ ஆழம், அளவிட முடியாத ஆழத்தில் இருப்பவள் அப்படிங்க. கம்பீரா, ககனாந்தஸ்தா அப்படின்னு, அதாவது ஆகாசத்தின் மத்தியில் இருப்பவள் அப்படிங்கிற. அதாவது ஆகாசம்ங்கிறது வந்து இங்கே பூதாகாசம், அதாவது பஞ்சபூதங்கள்ல இருக்கிற அந்த ஆகாசம் இல்லையா? சோ அந்த ஆகாசத்தின் மத்தியில் இருப்பவள் அப்படின்னு சொல்ற. வெட்ட வெளியில நடுவில் இருப்பவள் அப்படின்னு, அதான் ககனாந்தஸ்தா. கர்விதா, கர்விதானா கர்வத்தோடு இருப்பவள். கர்வம் அப்படிங்கிறது நம்ம மனுஷாளுக்கே வந்து பல காரணங்களோட நம்மளுக்கெல்லாம் கர்வம் இருக்கு இல்லையா? இப்போ ஒண்ணும் இல்ல, கண்ணாடியில போய் நம்ம பாத்துக்கிறோம். அப்ப வந்து நம்ம என்ன, ஐயோ நான் எவ்வளவு அழகு அப்படின்னு நினைச்சுட்டு நம்மளுக்கு ஒரு கர்வம் வருது. சில பேரு தான் பிறந்த நாட்டை நினைச்சு நான் இங்க பிறந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஒரு கர்வம் வருது. அது மாதிரி மேனி அழகு, அது மாதிரி நான் ரொம்ப எவ்வளவு பணக்காரா தெரியுமா அப்படின்ற ஒரு கர்வம். சில பேருக்கு தன்னுடைய அறிவை நினைத்து கர்வம். அது மாதிரி பதவி, அதிகாரம், என்னுடைய நட்பு, எல்லா விதத்திலும் அகங்காரம் ஒருத்தனுக்கு உண்டாருது. இது எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது அந்த அன்னை பராசக்தி தான். அதாவது அந்த கர்வம் இல்லாம அம்பாள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினைக்கிறான் பாருங்க, அவன்தான் நிஜமாவே பாக்கியவான் அப்படிங்கிறான். சோ இந்த அம்பாள் வந்து இந்த பிரபஞ்சத்தை அமைச்சதில் கர்வம் கொள்கிறாள் அப்படின்னா, இங்க அம்பாளுக்கு வந்து கர்வம்னு சொல்றது வந்து திருப்தி அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். சோ அவளுக்கு பரம திருப்தி அடைந்திருக்கிறாள், அந்த திருப்தியை தான் இங்க கர்வம் அப்படின்னு சொல்றான். சோ நம்மளுடைய இந்த கர்வம்லாம் வந்து ஒரு பபிள் மாதிரி, அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அது இல்லாம போகும் இல்லையா? சோ ஒரு பபிள் மாதிரி தான். ஆனா அம்பாளுடைய இந்த கர்வம், அந்த திருப்திங்கிறது வந்து நிரந்தரமானது. சோ நம்மளும் வந்து அந்த திருப்திகரமான மனப்பான்மையுடன் நம்ம பண்ற அத்தனை சாதனையோ என்னவோ அந்த கர்வம் கொள்ளாமல் அதை நம்மளும் அம்பாள் மாதிரி திருப்தியா நினைச்சுண்டு அம்பாள்கிட்டயே அதை சமர்ப்பிக்கணும் நம்ம. அதுதான் இதுல தாத்பரியம். கர்விதா. சோ கர்வம்னா இனிமே நம்மளுக்கு அந்த போஸ்ட் பண்றது அந்த மாதிரி கர்வம்னு இல்லாம மன திருப்தி, அப்புறம் அதை அம்பாளிடமே சமர்ப்பித்து சேர்த்தல் அப்படிங்கிற அந்த ஒரு இது மனசுல நம்மளுக்கு வரணும். கர்வப்படுறோம் அப்படின்னா அத எந்த இதையும் உடனே அவள்கிட்ட சமர்ப்பிச்சிடணும். இது நான் இந்த லலிதா சஹஸ்ரநாமம்ல நான் ஜென்ரலாவே சொல்லுவேன். நிறைய
நம்ம குரூப்லயே நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், எதுவா இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்றேல, இதுவா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படியே சர்வம் அம்பாள்கிட்ட உன் பாதத்துல சமர்ப்பிக்கிறேன். நம்ம எதையுமே ரீட்டைன் பண்ணக்கூடாது. எந்த புகழ்ச்சி ஆகட்டும், இந்த இதுவாகட்டும், எதையுமே நம்ம ரீட்டைன், இப்படி வாங்கி இப்படி அவள்கிட்ட சேர்த்துருங்க, எல்லாம் ஒன்னால கிடைச்சது, உன்கிட்டயே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுதான் ஒரு நம்மளுடைய ஞானம் பெருகுவதற்கான ஒரு அறிகுறி. கானலோலுபா, அம்பாளுக்கு கானத்தில் விசேஷமான ஒரு பிரியம். அவளுக்கு இசை பிரிய யவம். அதுல ஒரு இசையில எப்பவுமே தன்னுடைய மனதை செலுத்துபவளா இருக்கா. அவளுக்கு அந்த வீணை வாத்தியம்னா அவ்வளோ இஷ்டம். அது மாதிரி கந்தர்வ கானம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சாமகானம் அப்படி ரசிச்சு கேட்பாலாம் அம்பாள். அவளுக்கு இசை பிரியை யவம். அதான் கானலோலுபா. கல்பனாரகிதா, கற்பனை யாதொன்றும் இல்லாதவள் அப்படிங்கிறா. கற்பனைங்கிறது எப்ப வரும்? அது இந்திரியங்களுக்கு சம்பந்தப்பட்டது இல்லையா? சோ நம்ம இப்ப இந்த ஜகம் அப்படிங்கிறோம், நம்மளா கற்பனை பண்றோம், ஓஹோ இது இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இந்திரியங்கள் மூலமா நம்மள எப்படின்னு நினைச்சு பாக்குறது, நம்ம மனம் அதெல்லாம் வச்சு நம்மளா ஒரு கற்பனை பண்றோம் இல்லையா? சோ அவ இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் இல்லையா? அதனால அவளும் கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டவளா இருக்கா. சோ இந்த பிரபஞ்சம் என்னும் கற்பனைக்கு அப்பால் அந்த அம்பாள் எப்பொழுதும் சுத்த சைத்தன்யமாகவே இருக்கிறாள் அப்படின்னு சொல்றார். கல்பனா ரஹிதா, கற்பனை எதுவும் இல்லாதவள். காஷ்டா, காஷ்டா அப்படின்னா வேதாந்தத்தின் உட்பொருளாக இருப்பவள். அதாவது வேதாந்த தத்துவம் இருக்கு இல்லையா, அகம் பிரம்மாஸ்மி, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே அப்படின்ற அந்த உட்பொருளின் ஸ்வரூபமாக இருப்பவள். வேதாந்த வாக்கியத்தோட முடிவுன்ற சொல்லப்படுற அந்த ஸ்வரூபமாக இருப்பவள். அதான் காஷ்டா அப்படின்னு. ஓகே, அடுத்தது அகாந்தா. சோ நம்மளுக்கு அதை சேர்த்து சொல்லும் போது கல்பனா ரஹிதா காஷ்டா காந்தா அப்படின்னு வரும். அது காந்தா கிடையாது, அகாந்தா. சைலண்ட்ல இருக்கும். அகாந்தா அப்படிங்கிறது பாபத்தை போக்குபவள் அப்படிங்கிறா. சோ அகம், அகம், அகம் இல்ல, அகம்னா நம்ம உள்ள அகம் புறம்னு சொல்றோம், அது கிடையாது. அகம், அகம்ங்கிறது பாபம் துக்கம் அப்படிங்கிறா. சோ அந்த துக்கத்தை போக்குகிறவளாக இருக்கா. அதான் அகாந்தா அப்படின்னு மீனிங். காந்தார்த்த விக்கிரகா அப்படிங்கிறா. அப்படின்னா தன்னுடைய புருஷன் பரமசிவனுடைய சரீரத்தின் பாதி வடிவினலாய் இருப்பவள். அர்த்தநாரீஸ்வரர் சொல்றோம் இல்லையா, அதான் காந்தார்த்த, காந்தார்த்த விக்கிரகா அப்படின்னு அர்த்தம். பரமசிவனோட ரூபத்துல பாதியா அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காந்த அர்த்த விக்கிரகா. காந்தன்கிறது பரமசிவனை குறிக்க, அர்த்த அப்படின்னா பாதி. சோ பரமசிவனின் பாதி விக்கிரகம் ரூபமாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். சோ காந்தார்த்த விக்கிரகாங்கிறதுக்கு அதாவது அம்பாள் பரமசிவனுடைய பாதிங்கன்னு சொல்லலாம், பரமசிவன் அம்பாளுடைய பாதி அப்படிங்கறதும் சொல்லலாம். இரண்டு விதமாவும் இந்த நாமாக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற. காந்தார்த்த விக்கிரகா. காரிய காரண நிர்முக்தா அப்படிங்கிற. காரியம் காரணம் இதுல இருந்தெல்லாம் விடுவிக்கப்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கா அப்படின்னு அர்த்தம். சோ காரணம் அப்படிங்கிறது என்ன? மூலப்பொருள், அதாவது மூல பிரகிருதி. காரியம்ங்கிறது இந்த ஜகம் அதெல்லாம். சோ காரண பொருள் காரிய பொருள்னு ரெண்டு இருக்கு இல்லையா? சோ அந்த மூல பிரகிருதி ரூபமாவும் இருக்கா இந்த
சகல ஜகமாகவும் அவள் இருக்கா அப்படிங்கிறதுதான். காரிய காரண நிர்முக்தா, காம கேலி தரங்கிதா, ஸ்ருங்கார கேலிகளை உடையவள் அப்படின்னு. சோ அவ ஸ்ருங்கார ரச பிரியை அப்படின்னு அர்த்தம். ஸ்ருங்காரம்ங்கிறது நவரசத்துல முதல் ரசம் இல்லையா? சோ லலிதாம்பிகை ஸ்ருங்கார ரச பிரியை அப்படின்னு அர்த்தம். சோ அம்பாளுடைய காம கேலிகள் அலைகள் போல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ ஸ்ருங்காரம் நிறைந்தவள், காம கேலி தரங்கிதா, அலை போல் அவளுக்கு, அதாவது அவ்வளோ ஒரு அலை எப்படி முடிவே இல்லாம, அலைக்கு ஒரு இதுவே இருக்காது இல்லையா? திருப்பி திருப்பி ஒரு அலை ஃபார்ம் ஆகும், இதுவாகும், திருப்பியும் அலை ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஸ்ருங்கார அலைகளில் மிதந்து கொண்டிருப்பவள் அப்படின்னு சொல்லலாம். கணக்க தாட்டங்கா, பியூட்டிஃபுல், பிரகாசத்தோடு கூடிய தங்க தாடகங்களை காதில் போட்டு கொண்டிருப்பவள், அதுதான் கணக்க தாடங்கா. அவளுடைய காதுல இருக்கிற அந்த தாடங்கள், தாடங்க யுகலி பூத்தா, நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. அவ காதுல அந்த ரத்ன குண்டலங்கள், அந்த காஞ்சன மயம் அப்படியே அந்த கண்ணத்துல பட்ட தபன உடுப்ப மண்டல, தபனோடுப்ப மண்டல, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். தாடங்க யுகலி பூத்த தபனோடுப்ப மண்டலா, இந்த கண்ணத்துல பட்டா ஜொலிக்குமா கண்ணம். ஏற்கனவே அவ கண்ணம் பத்மராக சிலா மாதிரி இருக்கு, செக்க செவக்க, அப்படி ஒரு சாஃப்ட் இதுவா பல பல பலான ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு. ஒரு கண்ணாடியில அந்த ஒரு இது ஒளி பட்டா எப்படி ரிஃப்ளெக்ஷன் ஜொலிக்கும் இல்லையா? சோ அந்த எதுக்கு இது சொல்ல வரேன்னா, அந்த காதுல இருக்கிற அந்த தாடங்கள் அவ்வளோ ஒரு பிரகாசத்தோடு இருக்கு அப்படின்னு. அதான் கணக்க தாட்டங்க. லீலா விக்கிரக தாரிணி அப்படின்னா, ஓகே, லீலையாக சரீரங்களை எடுத்திருப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது இந்த பிரபஞ்சத்துல பார்த்தோம்னா சேத்தன அச்சேத்தன வடிவங்கள் எத்தனையோ இருக்கு, எல்லாமே அம்பாளுடைய வடிவங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ இந்த பூமியில முக்காவாசி பார்த்தோம்னா நீர் தான் இல்லையா? அந்த நீர் எப்படி பலவிதமான ரூபங்கள்ல இருக்கு, ஆவி, உறைபனி, மூடு பனி, அப்படி எல்லாம் வடிவெடுத்து இருக்கு இல்லையா? அது எல்லாமே ஜலத்தினுடைய பல ரூபங்கள் தான். ஆனா இந்த ரூபங்கள் எடுக்கிறதுக்கு அந்த ஜலத்துக்கு ஒண்ணும் பெரிய சிரமம் எதுவும் இல்லை. அனாயாசமா அந்த ஒவ்வொரு ரூபமும் அதுக்குன்னு அப்படி கஷ்டப்பட்டெல்லாம் ஒண்ணும் எடுக்கிறது இல்லை இல்லையா? அந்த மாதிரிதான் அம்பாளுக்கும் ஒரு புல்லுலேந்து பிரம்மா வரைக்கும் பிரம்ம கீட்ட ஜனனி அத்தனை கோடி ஜீவர்களாக வடிவெடுத்திருக்கா அந்த ஆதி பராசக்தி. அத்தனை வடிவ எடுத்ததுல அவளுக்கு எந்த சிரமமுமே இல்லையா? எப்பேற்பட்டவ பாருங்க. ஒவ்வொன்றும் படிக்கும் போது நம்மளுக்கு அப்படியே புல்லரிக்கிறது. இத்தனை இத்தனை சிருஷ்டிச்சிருக்கா, அவ்வளவு லாவகமா அனாயாசமா சிருஷ்டிச்சிருக்கா, இத்தனை வடிவங்கள் எடுத்திருக்கா. அதுல துளி கூட அவளுக்கு சிரமமே கிடையாது, விளையாட்டா எடுக்கிறாளாம். அதான் லீலா விக்கிரகதாரிணி, விளையாட்டா அத்தனை சரீரங்களை தரிப்பவள். அதுக்குன்னு அவ எதுவுமே கஷ்டப்படலை. அஜா, அஜக அப்படின்னா என்ன? பிறக்கிறது. அதனால்தான் நம்மளுக்கு லோட்டஸ் பான் அப்படின்னு பிரம்மாக்கு சொல்வா. அஜகன்னு அவருக்கு ஒரு பேரு இருக்கு. அஜா அப்படின்னா ஜனனமே இல்லாதவள், பிறப்பே இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். அதான் அஜா. க்ஷய வினிர்முக்தா அப்படின்னு, அப்படியே அதுக்கு ஆப்போசிட் மரணமே இல்லாதவள். பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா தானே மரணம் இருக்கும். அம்பாளுக்கு ஜனனமே இல்லாத போது மரணமும் இல்லைங்கிறதா அர்த்தம். அதான் சோ அஜா க்ஷய வினிர்முக்தா, ரெண்டுமே, பிறப்பும் இல்லாதவள் மரணமும் இல்லாதவள், ரெண்டும் அடுத்தடுத்து நாமாவா வருது. அஜாக்ஷய வினிர்முக்தா. முக்தா, முக்தா அப்படின்னா அழகி. அவளுக்கு என்ன
ராசாத்தின்னு சொல்வாளே அந்த மாதிரி அவ்வளோ ஒரு சௌந்தரியத்தோடு இருப்பவள். அதுதான் முக்தா. க்ஷிப்ர பிரசாதினி, அதாவது சீக்கிரத்தில் அனுகிரகம் செய்பவள் அப்படின்னு. அதாவது நம்ம பக்தர்களோட உபாசனை, அந்த அம்பாள் அவளுக்கு சந்தோஷத்தை உடனடியாக கொடுக்கக்கூடியது. நம்ம பக்தி ஆத்மார்த்தமா பக்தி செலுத்தும் பொழுது யோசிக்கவே மாட்டா, உடனடியா அவளுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. சந்தோஷம் கிடைச்சா உடனடியா அனுகிரகம் பண்றா. அதுதான் மீனிங். க்ஷிப்ர பிரசாதினி, சீக்கிரமா அனுகிரகம் பண்ணுபவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சோ சில பேர் அந்த பக்குவம் அடைஞ்சு 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 அந்த ஞானிகளுக்கு அந்த ஜென்மாலேயே சில பேருக்கு முக்தி கிடைச்சிடுறது பாருங்க. அதுதான் அந்த அவ்வளோ ஒரு பயபக்தியோட அவள்கிட்ட உபாசிக்கும் பொழுது அவள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாள். அந்த சந்தோஷத்தின் விளைவாக உடனடியாக அனுகிரகமும் செய்கிறாள் அப்படின்னு அர்த்தம். க்ஷிப்ர பிரசாதினி, அந்தர்முக சமாராத்யா அப்படின்னு. சோ அந்தர்முகமாக இருப்பவர்களால் நன்றாக ஆராதிக்கப்பட்டவள் அப்படின்னு. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பரா பிரத்யக்ஷிதி ரூபா சொல்லும் போது நான் சொல்லியிருக்கேன். பிரத்யக்னா என்ன, பராங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பிரத்யக்குங்கிறது பரரூபம், வெளி ரூபம். பராங்கிறது அந்தர்முகம். இல்ல, மாத்தி சொல்றேன். பராங்கிறது பகிர்முகம், அதாவது வெளி ரூபம். அந்தர்முகம்ங்கிறது பிரத்யக். சோ மனதை உள்முகமா நம்ம திருப்பி அந்த ஆத்மாவை தன்னுள்ளேயே தேடுறா இல்லையா, அவளால ஞானிகளால ஆராதிக்கப்பட்டவள். அந்தர்முக சம ஆராத்யா அப்படின்னு. பகிர்முக சுதுர்லபா அப்படின்னு. அதாவது இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அந்தர்முகமா இது ஆத்மாக்குள்ள, நம்மளுடைய ஜீவாத்மாக்குள்ள நமக்குள்ளேயே அவளை தேடுறவாளால நல்லா ஆராதிக்கப்பட்டவள்ன்றா. வெளியில அவளை தேடுறவா, அவ ஆராதித்தா அவளுக்கு கிடைப்பதற்கு அரிதாக இருப்பவள். அதாவது பகிர்முகமா தேடினா அவளை அவ்வளோ எளிதில் அடைய முடியாது. அந்தர்முகமா தேடும் பொழுது அவளை எளிதில் அடையலாம் அப்படிங்கிற மீனிங்ல வருது. சோ அந்தர்முக சமாராத்யா, பகிர்முக சுதுர்லபா. சுலபம் அப்படின்னா ஈஸி, துர்லபம்னா கஷ்டம். சோ பகிர்முகமா தேடும் பொழுது சுதுர்லபா, அவளை எட்டுவது கஷ்டம் அப்படிங்கிற மீனிங்ல வருது. இந்த ரெண்டு நாமாவும் அந்தர்முக சமாராத்யா, பகிர்முக சுதுர்லபா. அடுத்தது என்ன வருது? அந்தர்முக சமாராத்யா, பகிர்முக சுதுர்லபா. த்ரயி வரும் இல்லையா? த்ரயி திரிவர்க்க நிலையா. த்ரயி த்ரயி அப்படிங்கிறது இங்கே முதல் 3 வேதங்களை குறிக்கிறது. ருக் யஜு சாம வேதம் இருக்கு இல்லையா, அந்த 3 வேதங்களின் ரூபமாக இருப்பவள். அதர்வன வேதம் இதுல சேர்க்கறது இல்ல. இந்த 3 தான் த்ரயின்னு சொல்லுவா. சோ இந்த 3 வேதங்களின் ரூபமாக இருப்பவள், அதுதான் த்ரயி அப்படின்னு சொல்லுவா. அண்ட் த்ரயிங்கிறது வாக்பவ பீஜத்தையும் குறிக்கும் அப்படிங்கிறா. அந்த பீஜ மந்திரம், வாக் பீஜம்னு சொல்றோம் பாருங்க, அந்த பீஜ மந்திரத்தையும் த்ரயின்னு சொல்லுவா. அந்த ரூபமாகவும் அம்பாள் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம். த்ரயி. திரிவர்க்க நிலையா அப்படின்னா திரிவர்க்கத்தை வாசஸ்தானமாக உடையவள். திரிவர்க்கம்ங்கிறது என்ன? புருஷார்த்தங்கள் இருக்கு இல்லையா, 4 புருஷார்த்தங்கள் இருக்கு. தர்ம அர்த்த காம மோக்ஷ இல்லையா. அதுல தர்ம அர்த்த காம இது 3 தான் திரிவர்க்கம் அப்படின்னு சொல்றா. சோ இந்த மோக்ஷவை விட்டு முதல் 3 புருஷார்த்தங்களையும் புருஷார்த்தங்களில் இருப்பவள் அப்படிங்கிறா. சோ அந்த 3த்துலயும் இருந்துட்டே 4வதுக்கு வழி கொடுக்கறா அப்படிங்கிற மாதிரி வரும். சோ இந்த திரிவர்க்கங்களின் வாயிலாக பண்பாடு அடைந்தவன் மோட்சத்தை
பெறுவான். நாலாவது அந்த புருஷார்த்தம் தானாவே அவனுக்கு கிட்டும் அப்படிங்கிற மீனிங். திரிவர்க்க நிலையா அம்பாள் இந்த முதல் மூன்று தர்ம அர்த்த காம இந்த திரிவர்க்கத்திலும் இருக்காள், வீற்றிருக்கிறாள் அப்படிங்கிற அர்த்தம். திரிஸ்தா அப்படின்னா மூன்று காலத்திலும் இருப்பவள். அதாவது மூன்று காலம் என்ன? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பூத வர்த்தமான பவிஷ்யத், இந்த மூன்று காலங்களிலும் இருப்பவள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு அந்த பிரணவம் இருக்கு இல்லையா, பிரணவம் எப்படி வருது? ஓம்ங்கிறது அ உ ம இல்லையா, அ உ ம மூணு சேர்ந்துதான் ஓம் வரும். அகாரம் உகாரம் மகாரம். சோ அந்த மாதிரி அந்த மூன்று பிரணவத்தின் பாகங்களாக இருப்பவள் அப்படின்னும் இதுக்கு மீனிங் எடுத்துக்கலாம் கிறிஸ்தாங்கிறதுக்கு. அது மாதிரி மூன்று லோகங்களிலும் இருப்பவள், பூ புவ சுவ இருக்கு இல்லையா, அதுலயும் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி. சோ மூணு விதமா மீனிங் எடுத்துக்கலாம். மூன்று காலங்களிலும் இருப்பவள், மூன்று லோகங்களிலும் இருப்பவள், பிரணவத்தின் மூன்று பாகங்களிலும் அகாரம் உகாரம் மகாரம் மூன்றத்திலும் இருப்பவள். சோ இந்த மூன்றுன்ற அந்த இதுல வருது திரிஸ்தா. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம மனுஷியால இளமை பருவம், அப்புறம் நடுநிலை பருவம், முதுமை பருவம் இருக்கும் இல்லையா, மூன்று பருவங்களா மானுட வாழ்க்கை இருக்கு. அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். மூன்று பருவங்களிலும் அவளே தான் இருக்கா, அவளுடைய ரூபம்தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி மூன்று வேலைகள் ஒரு நாளைக்கு, பகல் இரவு சந்தியா வேலை அப்படின்னு சொல்றோம். அந்த மூன்று வேலைகளை மையமாக வச்சுதான் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு சொல்றோம், பகல் இரவு சந்தியா இல்லையா. அதுவும் அம்பிகையின் ரூபம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இந்த கிறிஸ்தா அந்த த்ரீன்னு வரும்பொழுது எத்தனை விதமாவும் அதை இன்டர்பிரேட் பண்ணலாம். எல்லாமே அம்பிகையினுடைய ஸ்வரூபம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது திரிபுர மாலினி அப்படின்னு. சோ இது திரிபுர மாலினிங்கிறது நம்மளுக்கு ஸ்ரீ சக்கரத்துல ஒரு இதோட ஒரு ஆவரணத்தோட அதிஷ்டான தேவதை பேரு திரிபுர மாலினி அப்படின்னு வரும். சோ அந்த அம்பாளுடைய ஒரு நாமம், அதையே இங்க லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமமா இருக்கு. ஸ்ரீ சக்கரத்துல அந்த 9 ஆவரணங்கள்ல ஒரு ஆவரணத்தினுடைய அதிஷ்டான தேவதையா இருக்கக்கூடிய திரிபுர மாலினியே அம்பாளுடைய ஸ்வரூபம். அதையே ஒரு நாமாவா இங்கே கொடுத்திருக்கா. அதான் திரிபுர மாலினி. நிராமயா அம்பாளுக்கு நோயற்றவள், அவளுக்கு ரோகம்ங்கிறதே கிடையாது. நம்மெல்லாம் தான் இந்த சம்சாரம் அப்படிங்கிற நோயால பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா, பிறவிப்பிணி அப்படிங்கிறது நம்மளுக்கு தான். சோ ஒவ்வொரு வாட்டியும் கஜனனம் மரணம் இதெல்லாம் நம்மளுக்கு தான். அவளுக்கு அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கா. அவளுக்கு தான் ஜனனமும் இல்ல மரணமும் இல்லையே, அப்புறம் எங்க இந்த பிறவிப்பிணி, எங்க இந்த நோய் வரும்? சோ ரோகமே இல்லாதவள்னா இந்த பிறவிப்பிணி இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். நிராமயா. நிராலம்பா ஆலம்பம் ஒன்றும் இல்லாதவள். ஆலம்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பிடிப்பு அப்படின்பா. அதாவது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு பிடிப்பு இருக்கும். இந்த லோகத்துல இருக்கிற எல்லாமே அம்பிகை நிலை பெற்றிருக்கிறாள் அத்தனையிலும். சோ அவளை பிடிச்சுட்டுதான் இந்த லோகமே இயங்கிறது அப்படிங்கிறா. ஆனா அவ யார பிடிச்சுக்கிறா? யாரையும் இல்லை. இந்த லோகம் இயங்குவது அவளால், அவளுடைய பிடிப்பால். ஆனால் அவள் எதையுமே, அவளேதான் மூலாதாரம் இல்லையா, அவதான் ஆதாரம், மூல பிரகிருதி. சோ அவளுக்கு மேல அவ எதையும் பிடிச்சுண்டு இதெல்லாம் பண்ணல இல்லையா. அததான் இங்க சொல்றா. ஆலம்பம் ஒன்றுமே இல்லாதவள். அவ பிடிச்சுக்கிறது, பிடிப்புங்கிறது அவளுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ஒரு அர்த்தம். படிக்க படிக்க அப்படியே எப்பேற்பட்ட ஒரு பவர்ப்பா. ஐயோ என்னோ பண்றது. நிராமையா நிராலம்பா போருமா. இன்னும் 2 நம்ம சொல்லிடுறேன். ஸ்வாத்மா ராமா சுதாஸ்ருதி வரைக்கும் முடிச்சிடலாம். ஸ்வாத்மா ராமா தன்னில் தானே திருப்தி அடைந்திருப்பவள். ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, அது மாதிரி அவ தன்னில் தானே திருப்தி அடைந்திருப்பவள்.
அதான் ஸ்வாத்மா ராமா அப்படின்னு அர்த்தம். சோ இப்போ நம்ம நம்மளுக்கு எப்போ ஆத்ம திருப்தி இருக்கும்? சில சமயம் நம்மளே ஒரு சமையல் சமைக்கிறோம். சமைச்சிட்டு நம்ம அதை டேஸ்ட் பாக்குறோம், ரொம்ப பிரமாதமா, அப்படியே நம்மளுக்கே நம்ம மேல ஒரு பெரிய சந்தோஷம், ஆத்ம திருப்தி நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? ஆகா, நம்ம என்ன அழகா பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அது மாதிரி ஒரு பாட்டு பாடுறவா இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவ பாடிட்டு வருவா, நம்ம எல்லாம் ரசிப்போம். பட் அந்த பாடினவாளே ஆஹா நம்ம எவ்வளவு அழகா பாடியிருக்கோம் அப்படின்னு அந்த ஒரு ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்வா தெரியுமா? அந்த மாதிரி அவளுக்கும் அந்த அம்பாளுக்கும் ஆத்ம திருப்தியா இந்த ஜெகத்தை படைச்சிருக்கா, சிருஷ்டி பண்ணி இத்தனை ஜீவர்க கோடிகளையும் அவ ரட்சிக்கிறா இல்லையா? அதுல அவ ஆத்ம திருப்தி அடைந்திருக்கிறாள். எவ்வளவு அழகா நான் கவர்ன் பண்றேன் பாருன்னு அவளுக்கே அவ ஆத்ம திருப்தி அடைந்திருக்கிறாள். அதான் ஸ்வாத்மா ராமா, ஸ்வ ஆத்மா ராமா. சுதாஸ்ருதிஹி, அமிர்ததாரா ஸ்வரூபமாக இருப்பவள். இது நம்ம ஏற்கனவே இதுல பார்த்திருக்கோம். அந்த முதல்ல அந்த ஷட்சக்கரமும் பார்த்திருந்தோம் இல்லையா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம். சோ அம்பாள் மூலாதாரத்துல குண்டலினி சக்தியா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது மேல எழும்பி ஒவ்வொரு சக்கரத்தையும் தாண்டி அதுக்கு நடுவுல நிறைய அந்த முடிச்செல்லாம் நம்ம பார்த்தோம். பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, அதெல்லாம் தாண்டி மேல சகசிராரம்க்கு வந்த உடனே அந்த பிரம்மரந்திரம் அந்த இடத்துல சகஸ்ரதளம் இருக்கு. சகஸ்ரதள பத்மஸ்தா, அந்த 1000 இதழ் கொண்ட அந்த தாமரை பூ, அந்த இடத்துக்கு அம்பாள் வந்து சேரும் பொழுது அங்கேந்து அந்த அமிர்த தாரை, அமிர்தம் அப்படியே ஃப்ளோவாக ஆரம்பிக்கிறது. அந்த அமிர்ததாரா ஸ்வரூபமா இருக்கா அம்பாள் அப்படிங்கிறது. சோ சுதா சாராபிவர்ஷினி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஒரு நாமால. அதேதான் இங்கே மீனிங். சோ அம்பாளை இந்த இது பத்தி ஆஹ் சுதாஸ்ருதிகி பத்தி நம்மளுக்கு சௌந்தர்ய லகரிலையும் வரும். சுதாதாரா சாரைஹி சரண யுகலாந்தர் விகலிதைஹி, நம்ம பார்த்துக்கோம் சுதாதாரா சாரைஹி, அதே மீனிங் தான் அங்கேயும் வருது. சோ சுதாஸ்ருதிகி அந்த அமிர்த பெருக்க ஸ்வரூபமாக இருப்பவள். ஓகே, இதோட நிறுத்திக்கலாம் நம்ம. ஸ்வாத்மா ராமா சுதா ஸ்ருதி, சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா, அதுக்கு அடுத்தது பார்ப்போம்.